பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்து சர்ஃப் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். பாறை பாறைடா, அது பாறை. நீ போ, பொறுமையா போ, பொறுமையா போ. பாறை தான்டா, பொறுமையா போடா. ஐயோ என்னடா ஒரே கைஸ், அங்க ஒரு மீன் அடிச்சிருச்சு. பின்னால வந்து நிக்கிறேன். மீன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சஞ்சு இந்த சைடு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்து சர்ஃப் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைட் ஃபிஷிங், லூர் ஃபிஷிங் ரெண்டுமே பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பைட்டு போட்டு நம்ம காசு பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வெயிலுக்கு வந்து டென்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். செம்மையாக இருக்குது இன்றைக்கி. லொக்கேஷன் வந்து வேறு லெவலு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாட்ரு, இந்த சைடில் பேக் வாட்ரு, இந்த சைடில் அப்படியே சீஷோரு. வேறு லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டில் வந்து பைட் போட்டு வச்சுருக்கோம். நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கைஸ், என்னோடய தம்பிக்கு வந்து ஒரு மீன் மாட்டியிருக்கு. வந்துச்சா? பாறையா? சின்ன சைஸில் தான் பாறை மாட்டியிருக்கு. ஒரு 1 kg இருக்கும்ல, இது 1 kg இருக்கும். நல்லா முழுங்கிட்டு இருக்குதுடா. இல்லை சைடில் தான் மாட்டிட்டு இப்படி நல்ல சைஸு. ஃபஸ்ட்டு மீன் காய்ச்சி இன்றைக்கி எங்களுக்கு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பாண்டியன் ப்ரோக்கு வந்து ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன ப்ரோ, திருக்கையா ப்ரோ? பிரைடு மொத்தமாக ஓட்டுக்குது ப்ரோ. பார்க்கலையா? நாடு பிடிங்க. மொத்தமாக ஓட்டுக்குது, பார்க்கலையா நீங்கள்? பார்க்கல ப்ரோ. ரைடு மொத்தமாக காலையோட வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிறாரு. இருக்க மீன் காப்பி பண்ணுவீங்க. கேமரா வாங்கிக்கலாம். நான் பார்க்கவே இல்லை. மாணவரே ஓடி கிடக்குது. வாய் 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 வாய். நான் சரி வீடியோ எல்லாம் இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக வச்சுருக்கிறேன். கீழே பார்த்தா ஃப்ரைடே இல்லை சுத்தமாக. நான் வந்து சொல்கிறேன், அதுவும் ஃப்ரைடே காலியாக போகுதுன்ட்டு. இதுதான் இந்த மாதிரி ராடு தான் கட்டு போடுங்க. நான் ராடு மொத்தமாக வாழ்க்கை. ஐயோ பாறை பாறைடா, அது பாறை. நீ போ, பொறுமையா போ, பொறுமையா போ. பாறை தான்டா, பொறுமையா போடா. ஐயோ என்னடா ஒரே
கைஸ் அங்க ஒரு மீன் அடிச்சிருச்சு. அத பாருங்க. ஓடு ஓடு மகேஷ். ஓடு. சீக்கிரம் போ. ஐயோ மூச்சு வாங்கிடும். இங்க என்ன சூடா? நின்றா கொஞ்சம். பாறை பெரிய பாறை அது. எத்துட்டான். கைஸ் ஒரே நேரத்துல 2 மீன். அது மாதிரி அவன் தான் முடிச்சிட்டு இருக்கான். பாறை ஒன்னு குத்திருக்க. அங்க வர லெஃப்ட் ஹேண்ட் வராது bro. ஐயோ நான் போவாள்ண்ணா. இருங்க ஏற்றி போடலாம். ஏற்றி போட்டு ஓடலாம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். மாட்டேங்குது இந்த மீன். நான் வேணா பிடிச்சிருக்கிட்டா? இங்க வாங்க. முதுகுலாம் வலிக்குது. இத போட்டு மண்டா கீழே போட்டுருங்க. மீன் கொஞ்சம் கிட்ட வந்தோன்னு சொல்றீங்களா? நான் அங்க போறேன். பெரிய பாறை தான். நான் தான் சொன்னேன் மீன் அடிக்கும் போது பாறைடான்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் வருதா உனக்கு? செட் ஆகுதா? ஐயா நம்மளா செட் ஆகுது. சரி வா புடி வா. கேமரா புடி. அந்த மீன் அங்க படுத்துக்கிச்சு. ஏத்திட்டு போயிடலாம். வா. இவ்வளோ பெருசாக இது எங்கந்திரா போட்டு குடிக்கிறது? டிராக் டைட் வச்சல மேலே பெறல்து. எதுக்கு மண்டாக்கே போட்டுட்டா? டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆயிடுச்சுடா. அங்கே ஓடி. பிரைடு மேலே இருக்குதா கீழே இருக்குதா? கீழே தான் இருக்குது. முந்தினாச்சு. ஏர்போர்ட் நிக்குது. டைட்டா புடி. டைட்டா புண்ணா. அடாப்பா இப்படி தொல்லை கொடுக்குது. அரே வா வெள்ளையே தேவா. வா பிடி. வா என்ன சைஸ்டா டேய். தூக்கு முட்டடா. பின்னால வந்து நிக்கிறேன். ராடு பிடி. தம்பி இங்க வா. ராடு பிடிமா. அவர் வீடியோ எடுப்பா. பாண்டினா மீன் போய் போடாங்க.
பிடிக்கலாம். இன்னும் புரியலையா காய்ஸ்? இன்னைக்கு இதுக்கு மேல போதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. முடியல. சரியான சைஸ் எப்படி அது 15 கிலோக்கு மேல தான் இருக்கும் அந்த மீன். எந்த மீன்? அது போங்க ப்ரோ. 20 கிலோ இருக்குமா? 20 கிலோக்கு மேல இருக்காது. சரி 20 கிலோக்கு மேல இருக்குமா ப்ரோ? என்னால முடியல. ஒருத்தர் காலையில இருந்து இப்படி சிக்க பிடிச்சி நிக்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. வந்த உடனே என் தம்பிக்கு ஒரு சின்ன பாறை மாட்டுச்சு ஒரு கிலோல. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரமா இருந்தோம். ஒரு ஸ்ட்ரைக் கூட கிடையாது. நாங்க அதுக்கப்புறம் மீன் மாட்டோம்னு நினைச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒன்று அடிச்சு வலிச்சுன்னு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது மீன் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அடித்த மீன் இதுதான். இதை வந்து திருக்கன்றதால வந்து போய் படுத்துக்குச்சு. அதனால வந்து அந்த மீன் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். பாருங்க. பழைய பிரைடு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். பிரைட்ல நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ப்ரோ இப்படி ஓடுது. அவ்வளோ சைஸ் ப்ரோ அது. இன்னும் கொண்டா விட்டா மிஷினே பிடின்னு போயிட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ? இன்னும் கொண்டா விட்டு தான் மிஷின் பிடின்னு போயிட்டு இருக்கோம். இவர்கிட்ட ரீல வீடியோ எடுத்துக்கிறாரு. பிரைடு காலி ஆகுறது கூட தெரியல ப்ரோ. 300 மீட்டர் இருக்குன்னு வச்சேன் ப்ரோ. 270 மீட்டர் ப்ரோ. அதுல கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோம். 270 மீட்டர்ல நீங்க என்ன ஒரு 50 மீட்டர் வச்சிருக்கீங்களா? 150 மீட்டர் ஓடுற வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்து நின்னுக்கிறீங்க, வீடியோ எடுத்து நின்னுக்கிறீங்க ப்ரோ. நான் அடிச்சதே எவ்வளோ லாங்க அடிச்சுட்டேன் ப்ரோ. செம்ம லாங்க அடிச்சுட்டேன் ப்ரோ. ஒன்று நீங்க ஒரு 170 மீட்டரே வச்சுக்கோங்க. 100 மீட்டர் மேல ஓடிடுது மீன். அப்ப நீங்க லேட்டா தான் பார்த்துருக்கீங்க. நான் கவனிக்கல. நான் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து ஓடி வந்தேன். ஓடி வரைக்கும் ஒயின்னு போயின்னு இருந்தது. ஆட்டு வார்த்தை இருக்க. என்னப்பா போயிடுச்சுடா மீன் போயிடுச்சு. முன்னாடி வந்துருக்குடா. போயிடுச்சு. நல்லா பிரைடு, பழைய பிரைடுங்க. பிரைட் ஆக்கிச்சு. பிரைட்லாம் இருங்க. பிரைடு இருக்கா இல்லையா? என்னாச்சு? உள்ளதான் ஆக்கிச்சு. சொன்னல பொறுமையாக பண்ணலாம். பழைய முள்ளு ப்ரோ. கட்டினதே பழசு. நான் தான் சொன்னல பழசு மாற்றணும். கரெக்டாக முள்ளு கட்டின எடுத்தோம். அதான் சொன்னால் டேமேஜ் ஆகிடுச்சு. கைஸ் நாங்கள் இந்த ரிக்கு வந்து பழைய ரிக்கு. அது கரெக்டாக முள்ளு கட்டின இடத்துல வந்து அறுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். நம்ம வந்து இந்த மீனை தந்தூரி போட போகிறோம். அதுக்காக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லெல்லாம் கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த சைடில் இருக்க ஃபின் கட் பண்ணிவிட்டு பெரால் எடுத்துகிட்டு குடல் எடுத்துருவோம். அவ்வளோதான். நம்ம வந்து மீனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போடுறதுக்காக மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், மீனை வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதில் அப்படியே நம்ம மசாலா போட்டு அப்படியே வந்து நம்ம தந்தூரி போட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிருக்கு பதிலாக யோகட் இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு அது கிடைக்கல, அதனால் நாங்கள் தயிர் போட்டிருக்கோம். மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து மீனில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு
நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தந்தூரி போட ஆரம்பிச்சிடலாம். மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு நம்ம தந்தூரி அடுப்பு ரெடி பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, மழை பெய்யறா போல். ஓகே, மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து தந்தூரி அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சரி, தந்தூரி போட வேண்டியது தான். அவ்வளோதான். மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. எடுத்து அப்படி உள்ளே இறங்கிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். மீன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து தந்தூரி பண்ண மீனை வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சஞ்சி வேறு லெவலில் இருக்குது, சூடாக இருக்குது, பார்த்து என்னங்க சூடாக இருக்குது, பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. காலில் கை வச்சுட்டு இருந்தீங்களா? இருங்க, சூடாக இருக்கா? என்ன எப்படி இருக்கு? மீன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக வந்துருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, அதனால் பேச மாட்டேங்கிறாங்க. இந்தாங்க, காலில் கை வைக்கக்கூடாது. இந்தாங்க. பிச்சு சாப்பிடு சஞ்சு. இந்த சைடு தான். செம்ம டேஸ்ட்டு. இந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ம், நல்லா இருக்கா? பேசவே மாட்டேங்கிறாங்க. வெட்டினா தலை எனக்கு. இங்கே பாருங்க.